நிமோனியா காய்ச்சல் பரவிக்கொண்டிருக்கிறது என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். பாதிக்கப்பட்டவர்களில் 52% பேர் இறந்து விடுகிறார்கள். நிலைமை முற்றிலும் கைமீறி போகிறது. அப்போது ராக்ஃபெல்லர் இன்ஸ்டிடியூட் விஞ்ஞானிகள் ஒரு பரிசோதனை செய்கிறார்கள். அவர்கள் எந்த புதிய மருந்தையோ அவர்கள் எந்த புதிய தடுப்பூசியையோ அல்லது மாத்திரையோ கூட கண்டுபிடிக்கவில்லை. அதுதான் இங்கு மிக முக்கியமான விஷயம். அந்த பரிசோதனை எலிகளுக்கு கொடுக்கப்படும் உணவை மட்டும் வெறும் உணவை மட்டும் கொஞ்சம் மாற்றுகிறார்கள். அடுத்த சில நாட்களில் என்ன நடக்கிறது தெரியுமா? அந்த 52% இறப்பு விகிதம் 32% குறைகிறது. அடுத்த சில நாட்களில் 14% சரிகிறது. இறுதியில் ஒரு மரணம் கூட இல்லை. இறப்பு விகிதம் 0 ஆகிவிடுகிறது. எந்த மாத்திரையும் இல்லாமல் வெறும் உணவு மாற்றம் மட்டுமே அந்த மரணங்களை தடுத்திருக்கிறது. சரி, இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இதில் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், நோய் எதிர்ப்பு சக்தி என்பதை நாம் எப்போதுமே ஒரு மருத்துவ பார்வையில் மட்டுமே பார்க்க பழகிவிட்டோம். நமக்கு காய்ச்சல் வந்தால் உடனே ஒரு ஊசி, ஒரு மாத்திரை என்றுதான் நம் மூளை யோசிக்கிறது, இல்லையா? உண்மைதான். மருத்துவமனைக்கு சென்றால் சரியாகிவிடும் என்ற மனநிலைதான் நமக்கு இருக்கிறது. ஆனால் உண்மையில் எதிர்ப்பு சக்தி என்பது மருந்து சம்பந்தப்பட்டதே அல்ல. அது நம் வாழ்க்கை முறை மற்றும் உணவுடன் நேரடியாக தொடர்புடைய ஒரு பிரம்மாண்டமான உயிரியல் பொறியமைப்பு, அதாவது ஒரு பயாலஜிக்கல் மெக்கானிசம். சரி. நம் மூதாதையர்களிடமிருந்து நமக்கு மரபணு ரீதியாக கிடைக்கும் உள்ளார்ந்த எதிர்ப்பு சக்தி ஒரு புறம் இருந்தாலும், அதை தாண்டி நாம் என்ன சாப்பிடுகிறோம், எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் நம் உடலின் தகவமைப்பை, அதாவது அந்த அடாப்டிவ் ஃபங்க்ஷன்ஸை தீர்மானிக்கிறது. இதுதான் நாம் இன்று கட்டாயம் பேச வேண்டிய விஷயம். ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனைக்கும் மருத்துவர்களை மட்டுமே நம்பியிருக்கும் இந்த நவீன காலத்தில் உங்களுக்கு இயல்பாகவே உள்ள உடலின் அபாரமான சக்தியை பற்றி நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக. சரி, இந்த உடலின் உள்நடக்கும் பாதுகாப்பு அரண்களை பற்றி முதலில் பேசுவோம். இப்போ பாத்தீங்கன்னா, ஒரு முறை டிப்தீரியா, டைபாய்டு அல்லது தட்டம்மை போன்ற நோய்கள் ஒருவருக்கு வந்துவிட்டால் அது மீண்டும் வராமல் நம் உடல் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்கிறது. ஆமா. ஆனால் என் கேள்வி என்னவென்றால், இது எப்படி சாத்தியமாகிறது? உடலுக்கு எப்படி அந்த ஞாபக சக்தி வருகிறது? இதுதான் இயற்கையான மற்றும் கையகப்படுத்தப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி என்று அழைக்கப்படுகிறது. இதை நீங்கள் ஒரு இராணுவ பாசறையாக கற்பனை செய்து கொள்ளலாம். ஓ, இராணுவ பாசறையா? ஆமாம். உங்கள் உடலுக்குள் ஒரு புதிய பாக்டீரியா அல்லது வைரஸ் நுழையும் போது உங்கள் உடல் உடனடியாக விடுத்துக் கொள்கிறது. அந்த குறிப்பிட்ட கிருமியை எப்படி அழிப்பது என்று ஆராய்ந்து அதற்கேற்ற குறிப்பிட்ட ரசாயன ஆயுதங்களை அதுவே உற்பத்தி செய்கிறது. மெச்னிகாஃப் என்ற அறிவியலாளர் இது எப்படி நடக்கிறது என்று மிக நுணுக்கமாக கண்டுபிடித்தார். அவர் என்ன கண்டுபிடித்தார்? அந்த ரசாயன ஆயுதங்கள் எப்படி வேலை செய்கின்றன என்று விளக்கினாரா? ஆமாம், விளக்கினார். நம் இரத்தத்தில் லியூகோசைட்டுகள் எனப்படும் வெள்ளை அணுக்கள் இருக்கின்றன. மெச்னிகாஃப் என்ன கவனித்தார் என்றால், உடலுக்குள் கிருமிகள் நுழைந்தவுடன் இந்த லியூகோசைட்டுகள் ஒரு பசியுள்ள இராணுவத்தைப் போல மாறி அந்த கிருமிகளை அப்படியே விழுங்கிச் செரிக்கத் தொடங்குகின்றன. ஓஹோ! இது ஒரு குருட்டுத்தனமான தாக்குதல் அல்ல. உடல் எதிரியை புரிந்து கொண்டு தன்னை மாற்றிக்கொள்கிறது. உதாரணமாக, மூலநூலில் ஒரு சுவாரஸ்யமான பரிசோதனை இருக்கிறது. ஒரு கோழிக்கு முயலின் இரத்த சீரம் செலுத்தப்படுகிறது. கோழிக்கு முயலின் சீரமா? அது சம்பந்தமே இல்லாத ஒரு அந்நிய பொருள் இல்லையா? சரியாகச் சொன்னீர்கள். கோழியின் உடலுக்கு முயலின் புரதம் என்பது முற்றிலும் அந்நியமானது. ஆனால் சில நாட்களிலேயே அந்த கோழியின் உடல் முயலின் புரதங்களை எதிர்க்கும் சக்தியை தானாகவே உருவாக்கிக் கொள்கிறது. எந்த வெளியாள் உதவியுமின்றி தனக்குத் தேவையான எதிர்ப்பு சக்தியை தானே கையகப்படுத்திக் கொள்கிறது. ஓ, எனக்கு இப்போது புரிகிறது. ஒரு பிரச்சனை வந்தவுடனே தான் உடலுக்கு தன் பலமே தெரிகிறது. இன்னும் சொல்லப்போனா, நோய்க்கிருமிகளை தாண்டி உடலின் உள் உறுப்புகளுக்கு பிரச்சனை வரும்போதும் உடல் தன்னை இப்படித்தான் மாற்றிக்கொள்கிறதா? நிச்சயமாக. ஏனென்றால் மூலநூலில் இருதயத்தின் இடது பக்க வால்வு பழுதடையும் போது நடக்கும் ஒரு விஷயத்தை பற்றி குறிப்பிட்டிருந்தார்கள். அது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஆமா, அது உடலின் தகவமைப்பிற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இருதயத்தின் இடது பக்க வால்வு பழுதடையும் போது உடலின் மற்ற பாகங்களுக்கு இரத்தத்தை சரியாக பம்ப் செய்ய முடியாமல் போகிறது. அப்போது இதயம் என்ன செய்கிறது தெரியுமா? என்ன செய்கிறது? ஓ, என்னால் இரத்தத்தை அழுத்தமாக தள்ள முடியவில்லையே என்று சோர்ந்து போவதில்லை. மாறாக, இதயம் தானாகவே தன் அளவை பெரிதாக்கிக் கொண்டு முன்பை விட அதிக தசைபலத்தோடு செயல்படத் தொடங்குகிறது. அந்த பழுதை ஈடுகட்ட தன்னை தானே வலுப்படுத்திக் கொள்கிறது. இங்கேதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. இது எப்படி இருக்கிறதென்றால், ஒரு பெரிய மருத்துவமனையில் மின்சாரம் தடைப்பட்டவுடன் தானாகவே இயங்கும் ஒரு ஜெனரேட்டர் போல இருக்கிறது. ஆமா, மிகச்சரியான ஒப்புமை. மெயின் ஸ்விட்ச் ஆஃப் ஆனதும் யாரும் சென்று எந்த பட்டனையும் அழுத்த வேண்டியதில்லை. அந்த சிஸ்டமுக்கு தெரியும், ஓகே, பவர் போய்விட்டது, நான் இப்போது வேலை செய்ய வேண்டும் என்று. அதுவே உயிர் தெழுந்து விடுகிறது. நம் உடலும் அப்படிதான் இயங்குகிறது இல்லையா? கண்டிப்பா. ஆனால் ஒரு நிமிடம், இந்த ஜெனரேட்டர் எல்லா நேரங்களிலும் வேலை செய்வதில்லை என்பதையும் நாம் கட்டாயம் கவனிக்க வேண்டும்.
உடல் இவ்வளவு புத்திசாலித்தனமாக இருந்தாலும் சில நோய்களுக்கு எதிராக நம் உடல் எந்த தகவமைப்பையுமே காட்டுவதில்லை. ஒரு நிமிடம், கொஞ்சம் பொறுங்கள். டைபாய்டு கிருமியை அடையாளம் கண்டு அழிக்கத் தெரிந்த உடலால் எப்படி மற்ற நோய்களை கண்டுபிடிக்க முடியாமல் போகிறது? ஏனென்றால் சில எதிரிகள் நேருக்கு நேர் போர் செய்வதில்லை. அவர்கள் தங்களை உருமறைப்பு செய்து கொள்கிறார்கள். அதாவது கேமோஃப்ளாஜ் செய்து கொள்கிறார்கள். ஓ, கேமோஃப்ளாஜ். ஆமாம். உதாரணமாக, சிஃபிலிஸ் நோயை உருவாக்கும் ட்ரிப்போனேமா பைலிடம் என்ற கிருமியோ அல்லது கேன்சர் கட்டிகளோ உடலுக்குள் வரும்போது உடல் அதை தனக்கு எதிரான ஒரு விஷயமாகவே உணர்வதில்லை. அது ஏன் அப்படி? கேன்சர் செல்கள் வெளியிலிருந்து வந்தவை அல்ல. அவை நம்முடைய சொந்த செல்களின் மரபணு மாறிய வடிவம்தான். இதனால் நம்முடைய பாதுகாப்பு அமைப்பு, ஓ இது நம்மாளுதான் என்று நினைத்து எந்த எதிர்வினையும் ஆற்றாமல் அமைதியாக இருந்து விடுகிறது. அலாரம் அடிப்பதில்லை. அதனால்தான் அவை உடலை தொடர்ந்து அழித்துக் கொள்கின்றன. இது உண்மையிலேயே சற்று பயமெடுத்துகிறது. தன் சொந்த செல்களே தனக்கு எதிராக திரும்பும்போது உடல் ஏமாந்து விடுகிறது. சரி, உடலின் உள் நடக்கும் இந்த போராட்டங்கள் ஒருபுறம் இருக்கட்டும். வெளியிலிருந்து வரும் கிருமிகளை உடல் சமாளிக்கிறது. ஆனால் கிருமிகள் அல்லாத மற்ற விஷயங்கள். ஆமாம், அதாவது நாம் வாழும் தட்ப வெப்பநிலை, ஒளி, பசி போன்ற வெளிப்புறச் சூழல்களுக்கேற்ப உடல் எப்படி ஒரு மாபெரும் போரை நடத்துகிறது. கடும் பனியோ பாலைவன வெயிலோ வரும்போது அந்த உள்கோட்டை எப்படி தாக்குப்பிடிக்கிறது. இதைத்தான் வெளிப்புற தகவமைப்பு என்கிறோம். அதாவது எக்ஸ்ட்ரா ஆர்கானிக் அடாப்டேஷன். வெளியிலிருந்து வரும் தட்பவெப்ப தாக்குதல்களை உடல் ஒரு தெர்மோஸ்டாட் போல எதிர்கொள்கிறது. தெர்மோஸ்டாட் போலவா? ஆமாம். வெளியில் கடும் வெப்பம் நிலவும் போது உடல் தன்னைத்தானே குளிர்வித்துக் கொள்ள வியர்வையை வெளியேற்றுகிறது. இது அனைவருக்கும் தெரியும். ஆனால் கடுமையான குளிர் நிலவும் போது என்ன நடக்கிறது தெரியுமா? என்ன நடக்கும்? உடல் நடுங்கும் இல்லையா? அது மட்டுமில்லாமல் தோலின் மேற்பரப்பில் உள்ள இரத்த நாளங்களை உடல் தானாகவே சுருக்கிக் கொள்கிறது. ஏனென்றால் தோலின் வழியே உடலின் வெப்பம் வெளியேறிவிடக்கூடாது என்பதற்காக இரத்த ஓட்டத்தை உடலின் மிக முக்கியமான உள் உறுப்புகளுக்கு திருப்பி அங்கே வெப்பத்தை தக்க வைத்துக் கொள்கிறது. உங்களை உயிரோடு வைத்திருக்க உடல் எடுக்கும் அவசர கால நடவடிக்கை இது. இது ஆச்சரியமாக இருக்கிறது. ஒளியை எதிர்கொள்வதிலும் இந்த தகவமைப்பு நடக்கிறதில்லையா? கண்களின் ரெட்டினா அதிக ஒளியை சந்திக்கும் போது தன் உணர்திறனை குறைத்துக் கொள்கிறது. அதேபோல தோலும் நிறமிகளை உருவாக்கி பாதுகாக்கிறது. உண்மைதான். வரலாற்று பார்வை கொடுக்கப்பட்டுள்ளது. அதிக வெளிச்சம் மற்றும் வெப்பம் கொண்ட நிலப்பரப்பில் வாழ்வது மனிதர்களின் நரம்பு மண்டல வளர்ச்சியை குறைத்து விடலாம் என்றும், ஸ்காண்டினேவியர்கள் போன்ற குளிர்ந்த குறைந்த வெளிச்சம் கொண்ட பகுதிகளில் வாழ்பவர்களின் நரம்பு மண்டலம் அதிக உணர்திறன் கொண்டதாக இருக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இருப்பிடம் எப்படி மனித உடலை பல தலைமுறைகளாக மாற்றுகிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த பதிவு. கண்டிப்பாக. இதேபோல வெபர் விதி பற்றியும் கூறப்பட்டுள்ளது. இது கொஞ்சம் கடினமான அறிவியலாக தெரிகிறது. இது எப்படி புரிந்து கொள்வது? வெபர் விதி என்பதை மிக எளிதாக புரிந்து கொள்ள ஒரு இருட்டான அறையை கற்பனை செய்து கொள்ளுங்கள். சரி, கற்பனை செய்து கொண்டேன். அங்கே நீங்கள் ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றினால் அந்த வெளிச்சம் உங்கள் கண்களுக்கு மிக தெளிவாக தெரியும். அது ஒரு பெரிய மாற்றமாக உணரப்படும். ஆனால் அதே அறையில் ஏற்கனவே 100 மெழுகுவர்த்திகள் எரிந்து கொண்டிருக்கின்றன என்று வைத்துக்கொள்வோம். ஓஹோ, சரி. இப்போது நீங்கள் 101வது ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றினால் அந்த வெளிச்சம் அதிகரித்திருப்பதை உங்கள் கண்களால் வித்தியாசப்படுத்தி கண்டுபிடிக்கவே முடியாது. அட, ஆமாம், உண்மைதான். ஆனால் இது ஏன் நடக்கிறது? இதுதான் நரம்பு மண்டலத்தின் தற்காப்பு. அறிவியல் மொழியில் சொல்வதானால், தூண்டுதல் வடிவியல் விகிதத்தில், அதாவது 2 மடங்காக 4 மடங்காக அதிகரித்தாலும் உங்கள் மூளையின் உணர்திறன் எண்கணித விகிதத்தில், அதாவது 1, 2, 3 என்ற அளவிலேயே அதிகரிக்கும். ஓ, மூளை உள்ளீட்டை குறைத்து விடுகிறதா? சரியாக புரிந்து கொண்டீர்கள். வெளியிலிருந்து வரும் அதிகப்படியான சத்தமோ வெளிச்சமோ மூளையை பாதித்துவிடக்கூடாது என்பதற்காக மூளை தானாகவே அந்த உள்ளீட்டை மழுங்கடித்து விடுகிறது. இதை ஒரு பரந்த கண்ணோட்டத்தோடு இணைத்து பார்த்தால் மனிதனின் தகவமைப்பு ஒரு குறிப்பிட்ட உறுப்போடு நின்று விடுவதில்லை, ஒட்டுமொத்த உடலும் ஒருங்கிணைந்து செயல்படுகிறது என்பது புரியும். ஆல்ப்ஸ் மலை வீரர்களின் இரத்தத்தில் சிவப்பணுக்கள் சில வாரங்களிலேயே பெருக்கமடைகின்றன என்று படித்தேன். அது ஏன் நடக்கிறது? மலை உச்சிக்கு செல்ல செல்ல காற்றில் ஆக்சிஜன் அளவு குறையும் என்பது நமக்கு தெரியும். அப்போது அந்த குறைந்த அளவு ஆக்சிஜனையாவது முழுமையாக பிடித்து உடலுக்கு கொடுக்க வேண்டுமே என்ற கட்டாயத்தில் ஆக்சிஜனை சுமந்து செல்லும் வாகனங்களான சிவப்பணுக்களை உடல் அதிகமாக உற்பத்தி செய்ய தொடங்குகிறது. அடா, அவர்களின் நெஞ்சு பகுதி விரிவடைகிறது. ஆக்சிஜன் பற்றாக்குறையை உடல் இப்படித்தான் தகர்த்தெறிகிறது. விலங்குகளிலும் இது நடக்கிறது. அரிசோனா பாலைவன மாடுகள் பல நாட்கள் தண்ணீரின்றி வாழப் பழகிக் கொள்கின்றன. உணவு கிடைக்காத போது நாய்கள் பசியை தாங்கிக் கொண்டு தங்கள் உடலில் உள்ள தேவையற்ற திசுக்களை அழித்து அத்தியாவசிய உறுப்புகளை காப்பாற்றிக் கொள்கின்றன. கேட்கும்போதே பிரமிப்பாக இருக்கிறது. மனித உடலானது எல்லா சூழலையும் சமாளிக்கக்கூடிய, தன்னைத்தானே அப்டேட் செய்து கொள்ளும் ஒரு ஹைலி அட்வான்ஸ்டு தெர்மோஸ்டாட் போல இயங்குகிறது. ஆனால் எனக்கு இப்போது ஒரு பெரிய சந்தேகம் வருகிறது. என்ன சந்தேகம்? பனியையும் வெயிலையும் பட்டினியையும் தாங்கும் அளவுக்கு ஆற்றல் கொண்ட இந்த மனிதன் காலையில் எழுந்து டிராஃபிக், அலுவலக அரசியல் என்று தனக்குத்தானே செயற்கையாக உருவாக்கிக் கொண்ட சமூக அமைப்பை எப்படி சமாளிக்கிறான்?
நாம் ஏன் தற்போதைய நவீன உலகில் இந்த தெர்மோஸ்டாட்டை பயன்படுத்துவதே இல்லை? இந்த சமூக காட்டுக்குள் உடலின் தகவமைப்பு எப்படி வேலை செய்கிறது? மிக அருமையான கேள்வி. சமூகம் என்ற காட்டுக்குள் மனிதன் நுழையும்போது அவனுடைய தகவமைப்பு என்பது உடல் ரீதியானதில் இருந்து மனரீதியானதாக மாறுகிறது. அதாவது சைக்கலாஜிக்கல் அடாப்டேஷன். இந்த சிக்கலான சமூக சூழலுக்கு ஏற்ப மனிதன் பொதுவாக 2 விதமாக தகவமைக்கிறான். அது என்ன 2 விதம்? ஒன்று வெல்வது, மற்றொன்று தப்பித்து ஓடுவது. இந்த இரண்டுமே நவீன உலகில் மனிதர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள எடுக்கும் உளவியல் ஆயுதங்கள்தான். அந்த வெல்வது என்ற மனநிலையை மூல நூல் மிக தெளிவாக விளக்குகிறது. மனிதனின் பேராசையும் லட்சியமுமே அவனை செயல்பட வைக்கின்றன. லூயி பாஸ்டர் மருத்துவம் என்ற துறையை தன் கடும் உழைப்பால் வென்றார். முசோலினி தன் அதிகாரத்தால் ஒரு தேசத்தை கட்டமைக்க முயன்றார். ஐன்ஸ்டைன் தன் மூளையால் பிரபஞ்சத்தின் ரகசியங்களை வென்றார். உண்மைதான். இன்னும் சொல்லப்போனால் பெருங்குற்றங்கள் செய்வதும் கூட அதே லட்சிய உந்துதலின் வெவ்வேறு வடிவங்கள்தான் என்ற மூல நூல் பதிவு செய்கிறது. அதாவது சூழ்நிலையை தங்களுக்கு சாதகமாக எப்படியாவது வளைத்துவிட வேண்டும் என்ற மனிதனின் போராட்டங்கள்தான் இவையெல்லாம். சரியாகச் சொன்னீர்கள். ஆனால் சமூகத்தின் இந்த அதீத அழுத்தத்தை எல்லாராலும் எதிர்த்து போராடி வெல்ல முடிவதில்லை. அப்போது அவர்கள் தப்பித்து ஓடும் மனநிலையை தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்த போட்டிகளிலிருந்து விலகி ஏதோ ஒரு தொழிற்சாலையில் இயந்திரத்தனமாக வேலை செய்பவர்களாகவோ அல்லது தங்களுக்குள் ஒரு கற்பனை உலகை உருவாக்கிக் கொண்டோ வாழ தலைப்படுகிறார்கள். ஓ, நிஜ உலகிலிருந்து தப்பித்து விடுகிறார்கள். ஆமாம். இங்கேதான் மதம் மற்றும் நம்பிக்கை என்பது ஒரு மிகச் சக்தி வாய்ந்த தகவமைப்பு கருவியாக செயல்படுகிறது. ஒரு துயரமான நிகழ்வோ தாங்க முடியாத வலியோ வரும்போது அதை எதிர்கொள்ள நம்பிக்கை என்ற கவசம் மனிதனுக்கு பெரிதும் உதவுகிறது. அது அவர்களை மனச்சிதைவிலிருந்து பாதுகாக்கிறது. ஆனால் நாம் உருவாக்கியுள்ள இந்த நவீன வாழ்க்கை உடலுக்கும் மனதுக்கும் எந்த அளவுக்கு பொருந்தி போகிறது? தொடர்ச்சியான இயந்திர சத்தம், தூக்கமென்மை, ஓப்பியம் தோன்ற போதைப் பொருட்கள் ஆகியவற்றிற்கு மனித உடலால் தகவமைக்கவே முடிவதில்லையே. இவை நாகரிக மனிதனின் ஒட்டுமொத்த வீழ்ச்சிக்கு காரணமாக அமைகின்றன என்று நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக. அதிக வறுமை எப்படி மனிதனை அழிக்கிறதோ அதே அளவுக்கு அதீத செல்வமும் சொகுசும் மனிதனை பலவீனமாக்குகின்றன, இல்லையா? 100% உண்மை. செல்வாக்கு மிக்க குடும்பங்களின் சந்ததியினரை நீங்கள் கவனித்து பாருங்கள். அவர்கள் எதற்காகவும் போராட வேண்டியதில்லை. குளிர்லோ வெயில்லோ கஷ்டப்பட வேண்டியதில்லை. அவர்களுக்கெல்லாம் சுலபமாக கிடைத்து விடுகிறது. சரி. இப்படி எந்த கடின உழைப்புமின்றி வாழும்போது எப்படி தங்கள் மூதாதையரின் வலிமையையும் நரம்பு உறுதியையும் அவர்கள் இழக்கிறார்கள் என்பது கண்கூடு. எந்த போராட்டமும் இல்லாத வாழ்க்கை ஒரு மனிதனை சின்ன சின்ன வலிகளை கூட தாங்க முடியாதவனாகவும் மாற்றிவிடுகிறது. எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நாம் கஷ்டப்பட்டு சம்பாதித்து அமைத்துக் கொள்ளும் நம்முடைய அமைதியான சொகுசான நவீன வாழ்க்கை முறை என்பது உண்மையில் நம் உயிரியல் அமைப்புக்கு வைக்கப்பட்ட ஒரு பொறியா? இது ஒரு பயாலாஜிக்கல் ட்ராப் தானா? அறிவியல் பூர்வமாக பார்த்தால் அப்படித்தான் சொல்ல வேண்டும். இதை லீ சாட்லியரின் தத்துவம் மூலம் நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். லீ சாட்லியரின் தத்துவமா? இதை கொஞ்சம் எளிமையாக விளக்க முடியுமா? நிச்சயமாக. ஒரு சமநிலை அமைப்பு வெளியிலிருந்து பாதிக்கப்படும் போது அந்த பாதிப்பை எதிர்க்கும் வகையில் ஒரு எதிர்வினை அந்த அமைப்புக்குள்ளேயே தானாகவே உருவாகும் என்பதுதான் இந்த தத்துவம். உதாரணமாக, உங்கள் உடலிலிருந்து எதிர்பாராத விதமாக இரத்தம் வெளியேறுகிறது என்று வைத்துக்கொள்வோம். சரி. இரத்தம் குறைந்ததால் இரத்த அழுத்தம் குறையும். உடனடியாக உங்கள் இதயம் தன் துடிப்பை வேகப்படுத்தி மீதமுள்ள இரத்தத்தையாவது எல்லா உறுப்புகளுக்கும் வேகமாகச் சேர்க்க முயலும். அந்த இழப்பை ஈடுகட்ட உடல் போராடும். உங்கள் உடலின் திசுக்கள் தங்களுக்கு வரும் ஆபத்தை எதிர்த்து போராடித்தான் பலம் பெற பழக்கப்பட்டவை. ஆனால் நவீன சொகுசு வாழ்வில் நாம் அந்த ஆபத்துகள் எதையுமே உடலின் அருகில் நெருங்க விடுவதில்லை. ஓ, நீங்கள் சொல்வது புரிகிறது. இதைத்தான் உழைப்பின் சட்டம் என்று மூலநூலில் சொல்கிறார்கள். அதாவது லா ஆஃப் எஃபர்ட். தசை எவ்வளவு வேலை செய்கிறதோ அவ்வளவு வலுவடையும். பயன்படுத்தாத எந்த ஒரு உறுப்பும் தானாகவே அழிந்து போகும். ஆமாம். மனிதன் குளிரை கழாமல் இருக்க ஹீட்டர்களையும் வெப்பத்தை தவிர்க்க வீடுகள் மற்றும் கார்களையும் உருவாக்கிவிட்டான். கடினமான உணவுகளை மென்று சாப்பிட்ட காலம் போய் இப்போது மென்மையான உணவுகளை உண்பதால் தாடைகள் தங்கள் இயல்பான வலிமையை இழந்துவிட்டன. பழங்காலத்தில் உபவாசம் இருந்ததால் உடலின் திசுக்கள் சுத்திகரிக்கப்பட்டன. இன்று உடல் எப்பொழுதும் ஒரு சொகுசான நிலையிலேயே மிதக்கிறது. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. நாம் உடற்பயிற்சி செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இன்று விளையாடும் டென்னிஸ் அல்லது கால்ஃப் போன்ற நவீன விளையாட்டுகள் உண்மையிலேயே நம் முன்னோர்களின் தொடர்ச்சியான உடல் உழைப்புக்கு ஈடாகுமா? கண்டிப்பாக இல்லை. இன்றைய மனிதனுக்கு தசை பலத்தை விட நரம்பு வலிமையும் மன உறுதியுமே அதிகம் தேவைப்படுகிறது. ஆனால் நாம் அவற்றை பயிற்றுவிப்பதே இல்லை. இதை நான் இப்படி பார்க்கிறேன். மனித உடலை ஒரு விலையுயர்ந்த ஆஃப் ரோட் லக்ஸரி வாகனத்திற்கு ஒப்பிடலாம். அந்த அற்புதமான வாகனத்தை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்கிறோம்? தினமும் சூப்பர் மார்க்கெட் செல்வதற்கு மட்டுமே பயன்படுத்தி அதை துருப்பிடிக்க விடுகிறோம். அது எவ்வளவு பெரிய பள்ளங்களை சமாளிக்கும் என்ற அதன் உண்மையான திறன் என்னவென்றே நமக்கு தெரிவதில்லை. நம் உடலுக்கும் அதே நிலைமைதான். மிகச் சரியான உதாரணம்.
பயன்படுத்தப்படாத உடலியல் அமைப்பு தானாகவே சீரழியும் நிலைக்கு தள்ளப்படுகிறது. சரி, உடலின் இந்த செயல்பாடுகளைப் பற்றி இவ்வளவு நேரம் பேசணுமே, இவையெல்லாம் யாருக்கு நடக்கிறது? ஒட்டுமொத்த மனித குலத்துக்கா அல்லது தனி மனிதனுக்கா என்ற தத்துவார்த்தமான ஒரு வேறுபாட்டை மூல நூலின் 7வது அத்தியாயம் ஆழமாக பேசுகிறது. ஆமாம், மனிதன் மற்றும் தனிநபர், இந்த இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்? மனிதன் என்பது இயற்கையில் எங்கும் இல்லாத ஒரு சுருக்கமான கருத்தாக்கம், பிளாட்டோனிக் ஐடியா என்று சொல்வார்கள். ஆமாம். ஆனால் தனிநபர் என்பவரே உண்மையானவர். அவரே நேசிக்கிறார், துன்பப்படுகிறார், ஒவ்வொரு நாளும் தன் இருப்புக்காக வாழ்வோடு போராடுகிறார், இறுதியில் இறக்கிறார். வரலாற்று ரீதியாக பார்த்தால் மத்திய கால தத்துவவாதிகளான அன்சல்ம் மற்றும் அபெலார்ட் இருவருக்கும் இடையே இது தொடர்பான ஒரு பெரிய விவாதம் நடந்திருக்கிறது இல்லையா? ஆமாம். அன்சல்ம் ஒரு ரியலிஸ்ட், பொதுவான கருத்தாக்கங்கள் மட்டுமே உண்மை என்றார். ஆனால் அபேலார்ட் அதை மறுத்தார். அவரு ஒரு நாமினலிஸ்ட். அறிவியலை பொறுத்தவரை இருவருமே ஒரு வகையில் சரிதான். அறிவியலை கட்டமைக்க பொதுவான மனிதன் என்ற கோட்பாடு தேவை. ஆனால் அனுபவபூர்வமான உண்மை என்பது ஒவ்வொரு தனிநபரிலும் மாறுபடுகிறது. ஒரு நிமிடம், இந்த தத்துவ விவாதம் நாம் இதுவரை பேசிய உயிரியல் தகவமைப்போடு எப்படி தொடர்புடையது? இதற்கு ஏன் உடலுக்கும் என்ன சம்பந்தம்? மிக நெருங்கிய சம்பந்தம் இருக்கிறது. மருத்துவம் மற்றும் அறிவியல் என்பது பொதுவான மனிதனுக்கான விதிகளை உருவாக்குறது. ஆனால் நோய் எதிர்ப்பு சக்தியோ தகவமைப்போ ஒவ்வொரு தனிநபர் உடலிலும் அவர் வாழும் சூழலுக்கு ஏற்ப தனித்துவமாக செயல்படுகிறது. நீங்கள் என்ன சாப்பிட்டீர்கள், நீங்கள் எவ்வளவு மன அழுத்தத்தில் இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து உங்கள் உடல் மாறும். இயற்கை தனிநபரை சோதிக்கிறது. வாவ், இது ஒரு மிக ஆழமான புரிதல். இதுவரை நாம் பார்த்தவற்றை சுருக்கமாக பார்ப்போம். உங்கள் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி என்பது மருந்தகங்களில் இல்லை, அது உங்கள் உணவிலும் உங்கள் சூழலிலும் உடல் நடத்தும் போராட்டத்திலும் இருக்கிறது. நவீன கால சொகுசு வாழ்வு உங்களை காப்பாற்றத் துடிக்கும் உங்கள் உடலின் தகவமைப்பு இயந்திரங்களை துருப்பிடிக்க வைத்து அழிக்கிறது. தத்துவத்துவமாக நீங்கள் மருத்துவ புத்தகங்களில் இருக்கும் ஒரு பொதுவான மனிதன் அல்ல, உங்களுக்கென்று தனித்துவமான உடல் கொண்ட ஒரு தனிநபர். ஆமாம், இயற்கை ஒவ்வொரு உயிரினத்தையும் சவால்களை எதிர்கொள்ளவே படைத்திருக்கிறது. உங்கள் உடல் ஒரு போர் வீரனை போன்றது. இந்த ஆழமான அலசலின் நிறைவுக்கு வந்துவிட்டோம். இதுவரையிலான உரையாடலில் இருந்து ஒன்று மிக தெளிவாகிறது. மனித உடல் சவால்களை எதிர்கொள்ளவே படைக்கப்பட்டுள்ளது. அப்படியானால் உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. உங்கள் உடலின் தூங்கிக் கொண்டிருக்கும் அந்த அபாரமான தகவமைப்பு சக்தியை தட்டி எழுப்ப, பாதுகாப்பான இந்த நவீன வாழ்க்கைக்குள் நீங்கள் செயற்கையாக ஏதேனும் ஒரு கடினமான சவாலை இன்று கொண்டு வர முடியுமா? உங்கள் உடலை வெளிப்படைய செய்ய எந்த ஒரு நவீன சொகுசை இன்றிலிருந்து நீங்கள் கைவிடப் போகிறீர்கள்? சிந்தித்துப் பாருங்கள். மீண்டும் அடுத்த ஆழமான அலசலில் சந்திக்கலாம்.